الحمد لله الخالق الوجود من العدم وجاعل النور من الظلم ومخرج الصبر من الألم ومنقي التوبة من الندم ونصلي ونسلم على رسوله الأكرم للشرف الأشم والنور الأتم وكمال النعم وعلى آله وصحابته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. من أجل ذلك كتبنا على بني إسرائيل أنه من قتل نفسا بغير نفس أو فساد في الأرض فكأنما قتل الناس جميعا ومن أحياها فكأنما أحيا الناس جميعا. وقال تعالى: لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم. صدق الله العليم. وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يحب لأخيه ما يحب لنفسه أو كما قال عليه الصلاة والسلام. எல்லாம் புகழும் புகழ்ச்சியலும் பாராட்டுகளும் அனைத்து படைப்பினங்களையும் படைத்து நீதமான முறையில் பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கே உண்டாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், தோழர்கள், இன்னும் அன்னலாரின் சுன்னத்தை பின்பற்றி வாழுகின்ற வாழப்போகின்ற முஸ்லீம்கள், முஃமின்கள், ஆண்கள், பெண்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அன்புக்குரிய முஸ்லீம் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி அவனுடைய கட்டளைகள் எடுத்து நடந்து அவன் விலக்கிய விடயங்களை விற்றும் முற்றிலும் தவிர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி தக்வாவுடனும் ஒற்றுமையுடனும் விட்டு கொடுப்புடனும் ஒருவருக்கொருவர் உபகாரத்துடனும் வாழும்படி முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீகத்தும் நசீகத்தும் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த உலகத்தில் ஒரு ஆச்சரியமான ஒரு முறையில் அல்லாஹ் படைத்து இந்த உலகத்தில் வாழ வைத்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் அதே போல் உயிருள்ள உயிரில்லாத இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துகளையும் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சைக்கிள் என்ற அடிப்படையில், ஒரு வட்டத்தின் அடிப்படையில் தான் அல்லாஹ் வைத்து வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு படைப்பின் பக்கம் தேவையுள்ளவனாகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். எந்த ஒரு படைப்புக்கும் சொல்ல முடியாது நான் தேவையற்றவன், அது ஹாலிக் அல்லாஹ் மாத்திரம்தான் தேவையற்றவனாக இருக்கிறான். அல்லாஹு சமத், அல்லாஹு சமத். அல்லாஹ் எந்த ஒரு படைப்பின் பக்கமோ எந்த ஒரு வஸ்தின் பக்கமோ அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான். இந்த உலகத்தில் நாம் அனைவரும் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோதான் உடல் பலம் இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஒரு அரசனாக இருந்தாலும் இந்த உலகத்தில் அல்லாஹ் அவருக்கு மற்ற வஸ்துகளின் பக்கம் மற்ற மனிதர்களின் பக்கம் தேவை உள்ளவனாகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். எங்களுக்கு அல்லாஹ் என்னுடைய மனிதர்களுடைய அந்த வட்டத்தை எடுத்து பார்க்கும் போது ஒரு மனிதனுக்கு உலகத்தில் தனியாக ஒரு ஆளாக தனித்து வாழ முடியாத ஒரு முறையில் தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். நமக்கு ஒரு குடும்பம் தேவை, ஒரு ஆணுக்கு ஒரு மனைவியின் பக்கம் தேவை இருக்குது, ஒரு மனைவிக்கு ஒரு கணவனின் பக்கம் தேவை இருக்குது, அந்த ரெண்டு ஜோடிகளுக்கும் பிள்ளைகளின் பக்கம் தேவை இருக்குது, பிள்ளைகளுக்கு பெற்றாரின் பக்கம் தேவை இருக்குது. இவ்வாறு அவங்க குடும்பமாக
பிள்ளல் பெற்றார்கள் என்ற அடிப்படையில் ஒரு சிறு குடும்பம் ஒரு சிறிய யூனிட்டாக வாழ்றாங்க. அவங்களுக்கும் தனியாக வாழ முடியாது. அவர்களுக்கு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, மற்ற குடும்பத்துடைய மற்ற அங்கத்தருடைய தேவை இருக்குது. அப்பாவுடைய தேவை, ஒரு பிள்ளைக்கு வாப்பாவுடைய தேவை இருக்கிறத போல அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே அப்பாவுடைய தேவை இருக்குது. அப்பாவுக்கு தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்துட்டாரு, ஆனால் பேர பிள்ளையின் பக்கம் தேவை இருக்குது. அது ஒரு மகிழ்ச்சி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்டாக்க இருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பார்க்கக்கூடிய இந்த நேச்சுரல் வேர்ல்டு, இந்த நேச்சுரல் உலகம், இந்த நேச்சரை பார்க்கும்போது அல்லாஹ் ஒரு ரீசைக்கிளாக தான் படைத்திருக்கிறான். தண்ணி மலைக்கு வெயிலின் பக்கம் தேவை இருக்குது, வெயிலுக்கு மலையின் பக்கம் தேவை இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த ரெண்டும் ஆப்போசிட்டாக இருந்தாலும் ஒரு ஒன்று கொண்டு அது உதவியாகத்தான் இருக்குது. தாவரங்களுக்கு உயிரினத்தின் பக்கம் தேவை இருக்குது. ஒரு நாட்டில் என்ன நடந்ததுண்டா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பூக்களும் தாவரங்களும் செத்து வடிந்து கொண்டிருக்குது. ரீசர்ச் பண்ணுகிறார்கள், என்ன நடக்குது, ஏன் இது செத்து கொண்டிருக்குது, ஏன் இது உற்பத்தி ஆகுதில்லை, ஏன் இது பறகுதில்லைன்னு பார்த்தா அந்த தாவரத்துக்கு தேவையான அந்த பூச்சிகள், அந்த தாவரத்துக்கு தேவையான அந்த பூச்சிகள் இல்லாம போனதின் காரணமாக தான் அந்த தாவரங்கள் வளராம இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, தேனுக்கு பூவின் பக்கம், தேனுக்கு அந்த தாவரங்களின் பக்கம் தேவை இருக்குது. அதே போல அந்த தாவரத்துக்கு தேன் பூச்சியின் பக்கம் தேவை இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு தேனின் பக்கம் தேவை இருக்குது. அல்லாஹ் நம் அனைவரையும் இவ்வாறு நெட்வொர்க் பண்ணி வச்சிருக்கிறான். எங்களை அல்லாஹ் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறான். யாருக்குமே இந்த உலகத்தில் எனக்கு தனியாக எந்த ஒரு வஸ்து இல்லாமல் எனக்கு தானாக வாழ முடியும் என்ற அடிப்படையில் ஒரு முடிவுக்கு வரவும் முடியாது, அவ்வாறு வாழவும் முடியாது. அல்லாஹ் இந்த சூழலை, இந்த உலகத்துடைய அமைப்பை அல்லாஹ் அவ்வாறு தான் அமைத்து வைத்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அவ்வாறு அமைத்து அதை சும்மா விடல. அல்லாஹ் அந்த ஒருவருக்கொருவர் பக்கம், ஒருவருக்கு இன்னொருத்தரின் பக்கம் இருக்கக்கூடிய தேவையை இன்னொருத்தர் பூர்த்தி செய்யும் போது அவர்கிட்ட இருக்கக்கூடிய சிலரிடத்துல சில வளங்கள் இருக்குது, அந்த வளத்துக்கு மற்றவர்களுக்கு தேவை இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, சிலரிடத்துல பணம் இருக்குது, இன்னும் சிலரிடத்துல சிந்தனை இருக்குது, அனுபவங்கள் இருக்குது, இன்னும் நல்ல ஐடியாக்கள் இருக்குது. என்டர்பிரனர்ஷிப்னு சொல்லுவார்கள். அவருடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி இவருடைய ஐடியாவை எடுத்து சில விடயங்களை உற்பத்தி செய்கிறார்கள். பணம் இருக்குது, ஆனா ஆள் பலம் தேவையாக இருக்குது. அவர்கிட்ட பணம் இல்லை, ஆனா அவருக்கு நேரம் கொடுக்கக்கூடிய அந்த டைம் இருக்குது. அதுவும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு கொடையாக இருக்குது, அல்லாஹுடைய நியமத்தாக இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மை இவ்வாறு கப்பல் பண்ணி, நம்மை அல்லாஹ் இவ்வாறு ஜோடி ஜோடியாக ஒன்று சேர்த்துதான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதில் அல்லாஹ் எங்கள்கிட்ட விரும்புகிறது என்னென்றா, இந்த உலகத்தில் நாம் வாழும் போது மற்றவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக நாம் மாறணும், மற்றவருக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கணும், ஒரு உபகாரம் செய்யக்கூடியவராக இருக்கணும். ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் யாருக்கும் தீங்களிக்கக்கூடிய, யாருக்கும் ஒரு பிரச்சனை இன்னும் இடைஞ்சல் தரக்கூடிய முறையில் வாழ மாட்டார். அல் முஸ்லிம் மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் அனைவரும் எண்ணிக்கொண்டிருக்கிறோம், நாம் இந்த உலகத்தை அல்லது எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சொத்து செல்வங்கள் இதை எங்களோட மூதாதைகளிலிருந்து அனந்தரமாக பெற்றுக்கொண்டோம் என்று. அன்புக்குரிய சகோதரர்களே, அதல்ல யதார்த்தம், அதல்ல உண்மை. உண்மையான விடயம் என்னென்றா, நாம் இந்த உலகத்தை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹுடைய அருட்கொடைகளை, அல்லாஹுடைய நிஅமத்களை எங்களுடைய எதிர்கால சமூகம், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சந்ததிகள் தெரிந்தும் நாம் கடனாக வாங்கி கொண்டிருக்கிறோம், கடனாக எடுத்திருக்கிறோம். கடனை நீ திருப்பி கொடுக்கும் போது அதே அளவு திருப்பி கொடுக்கணும், அதில் எந்தவித மோசடியும் செய்யக்கூடாது. ஒரு அமானிதமாக எடுத்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் பலவிதமான பிரச்சனைகள், பல நோய் நொம்பலங்கள், அனைத்துக்குரிய காரணம் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள். அவர்கள் எங்களுக்கு இந்த காலத்தில் வாழுகிற பற்றி யாரை பற்றியும் சிந்திக்கவில்லை. ஏன், எங்கட காலத்தில் நாம் அதிகமாக பணங்களை சம்பாதிச்சு கொண்டு அது உலகத்துடைய எதை அழிச்சாவது, மனிதனை கொலை செய்யாவது அல்லது ஏதோ ஒரு முறையில் சரி நாங்கள் சம்பாதிச்சு கொள்ளணும். நாம் வாழ்ற காலத்தில் நாம் பெரிய அரசர்களாக சிறிய செல்வாக்குடன் எல்லாம் சொகுசுடன் வாழ வேண்டும்
பின்னால் வரக்கூடியவர்கள் பற்றி யாரும் சிந்திக்கவில்லை. அதனால் தான் அன்புக்குரிய சகோதரர்களே, பல இடங்களில் இந்த உலகம் பெரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து இருக்கக்கூடிய அடிப்படை காரணமாக இருக்குது. இதுதான் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் இந்த உலகத்தில் எத்திக்ஸ் என்று சொல்லக்கூடிய பண்பாடு இல்லாம போயிட்டு இருக்குது. பண்பாடு என்று சொல்றது குடும்ப வாழ்க்கையில மாத்திரமல்ல. எத்திக்ஸ் பண்பாடு என்று சொல்லுவோம், கரெக்டா, இது மனிதர்கள்ட்ட இல்லாம போயிட்டு இருக்குது. இந்த பண்பாடு என்று சொல்றது அன்புக்குரிய சகோதரர்களே, அது குடும்ப வாழ்க்கையில, அதே போல நம்முடைய உறவுகள்ல மாத்திரமல்ல, எல்லா விடயத்திலையும் எத்திக்ஸ் பேணப்பட வேண்டும். அது வியாபாரத்தை செய்யும் போதும் ஒரு எத்திக்ஸ். வியாபாரம் செய்யும் போது இருக்கக்கூடிய எத்திக் என்ன? ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறோம், அந்த பொருள் யாருக்காவது ஒரு தேவை இருக்குது, ஒரு டிமாண்ட் இருக்குது. ஆனா அந்த டிமாண்ட் உள்ள ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் போதும் அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால எத்திக்ஸ் பண்பாடை நாங்க பார்க்கணும். இதனால எத்தனை மக்களுக்கு தீங்கு உண்டாகுது. அன்புக்குரிய சகோதரர்களே, அண்மையில் எங்கள் நாட்டில் எல்லா நியூஸ்லையும் இருந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தான். அவர்கள் ஒரு கம்பெனியை, ஒரு ஃபேக்டரியை ஒரு ஊரில் உண்டாக்கியிருக்கிறார்கள். அதில் பல விடயங்கள் உற்பத்தி செய்யப்படுது. அதனால அதனுடைய பொல்யூஷனால அந்த ஊர்வாசிகளுடைய தண்ணி, அவங்க குடிக்கக்கூடிய தண்ணிக்கு எத்தனையோ தீங்கு உண்டாக இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஊர்வாசிகள் ரோட்டுக்கு வந்து அவர்கள் அதை எதிர்த்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லோரும் கண்ட விடயம்தான். ஒரு உற்பத்தி, அதனால பலர் பணக்காரர் ஆகிறார்கள், பலருக்கு பணம் கிடைக்குது, அது செல்வந்தர்களாக மாறுறார்கள், தொழில் கிடைக்குது. அது ஒரு பக்கத்தில் நலவு, அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தின் சமூகத்துக்கு எத்தனையோ தீங்கு உண்டாகுது. அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா விடயத்திலும் இந்த பண்பாடு, இந்த எத்திக்ஸ், எங்களுடைய செயல்களில் யாருக்கும் தீங்கு வரக்கூடாது, யாருக்கும் இடைஞ்சல் வரக்கூடாது. இஸ்லாம் எந்த அளவுக்கு ஈமானுடைய ஒரு பகுதியாக, ஈமானுடைய ஒரு பகுதி, ஒருவருக்கு உண்டாகக்கூடிய தீங்கு, ஒரு கஷ்டத்தை நீட்டு வைக்கிறது, அதை ஆட்டி வைக்கிறது. பாதையில் நாம் பிரயாணம் செய்கிறோம், பாதையில் நடக்கிறோம், யாருக்காவது தீங்கு தரக்கூடிய ஒரு வஸ்து இருக்கிறது, அந்த தீங்கை அதை எடுத்து போற்றுறதும் ஒரு சதகா, அதுவும் ஈமானுடைய ஒரு பகுதியாக தான் இஸ்லாம் கருதிருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் நாம் அனைவரும் ஒருவரின் பக்கம், ஒவ்வொருத்தரின் பக்கம் தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் அனைவரும் அல்லாஹின் பக்கம் தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம். நாங்கள் அனைவரும் ஃபகீர், அல்லாஹ் கனியாக இருக்கிறான், அல்லாஹ் கனியாக இருக்கிறான். நாங்கள் அவங்களின் பக்கம் தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களோட தேவைகளை யாரிடத்தில் கேட்கணும்? இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ் வ இதா இஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். எங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் நாங்கள் யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ் இடத்துல கேட்கணும். உதவி தேடுறதாக இருந்தா அல்லாஹ் இடத்துல உதவி தேடணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் அல்லாஹ் இந்த உலகத்தில் அஸ்பாப்களை உண்டாக்கியிருக்கிறான், அஸ்பாப்களை உண்டாக்கியிருக்கிறான். ஒருத்தருக்கு தேவை உண்டாகுது, அந்த நேரத்தில் அந்த தேவை அல்லாஹ் இடத்துல கேட்டதுக்கு பின்னால அவர் யாரின் பக்கம் நாட வேண்டும்? எந்த முறையில் ஒருத்தர் தேவையோட வந்து அவர் கையை தேக்கினா இஸ்லாம் சொல்லுது, கேட்டு வாரவருடைய கையை வெறும் கையான்பாருங்க, திருப்பி அனுப்பாதீங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, குறைஞ்சது கொடுக்கொண்டும் இல்லை, ஒரு நல்ல வார்த்தையாவது கொடுக்கணும், ஒரு நல்ல ஒரு வார்த்தையாவது நாங்கள் சொல்லி அனுப்பி வைக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு அல்லாஹ் எங்களுக்கு தேவைகளை படைத்திருக்கிறான். இந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய முறைகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான், ஹலாலான முறைகளையும் வைத்திருக்கிறான். இப்போ ஒரு நிலைமை உண்டாகுது, சிலருக்கு இந்த உலகத்தில் அவருடைய சில அத்தியாவசியமான தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு கஷ்டமான நிலைமை உண்டாகுது, முல்தர்ராகிறாங்க, ஒரு இக்கட்டான நிலைமை. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய தேவையை, அதில் எல்லா தேவைகளையும் மிக உயர்ந்தமான மிக முக்கியமான தேவை என்ன இந்த உலகத்தில்? ஈமானுக்கு பின்னால ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் நிஅமத் என்ன? ஈமான் தேவை. ஈமான் இல்லாம வாழ்ந்தா, ஈமான் இல்லாம மரணித்தா அவர் நரகவாசியாக மாறுறான். ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, ஈமானுக்கு பின்னால இந்த உலகத்துல மனிதனுக்கு தேவையான விடயம் என்னன்னு கேட்டா சொல்லுவாங்க ஆக்சிஜன். அதுதான் லைஃப், வாழ்க்கை. ஆக்சிஜன் இல்லாம வாழ முடியாது, ஆக்சிஜன் இல்லாம வாழ முடியாது. லைஃப், வாழ்க்கை இல்லாம நல்ல விடயங்கள் செய்ய முடியாது, தான தர்மம் செய்ய முடியாது, அமல் இபாதத் செய்ய முடியாது. உடல் ஆரோக்கியம் இல்லாம எங்களுக்கு அமல் இபாதத் செய்ய முடியாது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ரெண்டு நிஅமத்துகள் இருக்குது இந்த உலகத்துல, ரெண்டு நிஅமத்துகள் இருக்குது. அதிகமான மக்கள் அந்த நிஅமத்துடைய விடயத்துல பொடுப்போக்காக இருக்கிறாங்க. நிஅமத்தான் மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ் அஸ்ஸஹ்ஹத்து வல் ஃபராக். அஸ்ஸஹ்ஹத்து வல் ஃபராக், ஓய்வான நேரம், அவருக்கு டைம் இருக்குது. அல்லாஹ் அவருக்கு வாழ்க்கையை தந்திருக்கிறான், ஆயுளை கொடுத்திருக்கிறான். டைம், ஃப்ரீ டைமும், அதே போல உடல் ஆரோக்கியம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக தெளிவுபடுத்தினார்கள். 5 கட்டங்கள், 5 நிலைமைகள் உண்டாகிறதுக்கு முன்னால 5 நிலைமைகளை கொண்டு, 5 கட்டங்கள், 5 விடயங்களை கொண்டு நீங்க பிரயோஜனம் பெற்றுக்கோங்க, அதுல இருந்து கனீமத் பெற்றுக்கோங்க. அதுல பல விடயங்களை சொன்னாங்க. வயோதிபம் வர முன்னால வாலிபத்தை பயன்படுத்திக்கோங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்கு வறுமை வர முன்னால நல்ல தந்திருக்கக்கூடிய செல்வத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தை, நோய் வர முன்னால, நோயான அந்த கஷ்டமான காலம் வர முன்னால நீங்க என்ன செய்யுங்க, உடல் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக்கோங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போல நீங்க வேலையில ஷுகுல்ல ஈடுபட முன்னால உங்களோட ஓய்வான நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. உங்களோட மௌத்துக்கு முன்னால வாழ்க்கையை பயன்படுத்திக்கோங்க, வாழ்க்கையை புரோஷனமா எடுத்துக்கோங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஈமானுக்கு பின்னால அடிப்படையான ஒரு தேவைதான் லைஃப், வாழ்க்கை. இதுக்காக வேண்டிதான் எல்லோரும் கஷ்டப்படுறோம். ஏன்? சாப்பிடுறதும் எங்களுடைய வயிற்றை நிமிர்ந்து வச்சு ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழணும், ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழணும். ஒரு ஆலிமிடத்துல கேட்கப்படுது, ஒரு ஆலிமிடத்துல கேட்கப்படுது, ஏன் நாம் மருத்துவரிடத்துல வைத்தியத்துக்காக வேண்டி ஏன் போறோம், வைத்தியம் ஏன் செய்கிறோம், ஏன் மெடிக்கேஷன் எடுக்கிறோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, மௌத் அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் மௌத் இந்த நாள் நடக்கும். இதா ஜா அஜலுஹா லா யுஅக்கர், அது ஒரு காலமும் தாமதிக்கப்பட மாட்டாது. எந்த மௌத்தை விட்டும் நீங்க விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீங்களோ அந்த மௌத் உங்களை வந்து அடையும் என்றதுல எந்த சந்தேகம் இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த ஆலிம் அழகான முறையில் விளங்கப்படுத்தினார். நாம் ஏன் வைத்தியம் செய்கிறோம் என்றா 2 காரணம். மௌத்தாகும் வரைக்கும் வாழ வேண்டுமே, மௌத்தாகும் வரைக்கும் வாழ வேண்டும். அதே போல மருத்துவம் செய்கிறது, வைத்தியம் செய்கிறது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்த ஒரு மிக முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருக்குது. ஒரு ஆரோக்கியமாக வாழ வேண்டும். சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அவங்களோட வாழ்க்கைக்கும் மௌத்துக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. ஏன்? அவங்களோட வாழ்க்கையில எந்த பிரயோஜனம் இல்லை, நோயாளிகளாக இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். மனிதனுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தேவைகளில் பிரதானமான தேவைதான் வாழ்க்கையும் உடல் ஆரோக்கியம். அன்பார்ந்த சகோதரர்களே, இதுக்கு எங்களால என்ன பங்கு, எங்களால இதுக்காக வேண்டி என்ன செய்ய முடியும் என்றதை நாம் ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டும். தான தர்மங்களை பற்றி பேசுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சதகா இருக்குதே, அஸ்ஸதகத்து ரத்துல் பலா. அல்லாஹ் எப்படி உண்டாக்க இருக்கிறான், அல்லாஹுடைய சிஸ்டத்தை பாருங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தேவையும் உண்டாக்கி, ஒருவரின் பக்கம் தேவையும் உண்டாக்கி, அந்த தேவையை ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருடைய தேவையை பூர்த்தி செய்ய வைக்கும் போது அல்லாஹ் அவருக்கு நன்மையையும் கொடுக்கிறான். அல்லாஹ் அவருடைய தேவையும் பூர்த்தி செய்து வைக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்துல யாராவது ஒருத்தருடைய தேவையை பூர்த்தி செய்து வைக்கிறாரு, அல்லாஹ் அவருடைய தேவையை நாளை கியாமத்தினால் அல்லாஹ் பூர்த்தி செய்து வைப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்மையில ஒரு மருத்துவரோட பேசிக்கொண்டு இருக்கிற நேரத்துல, ஏன் டாக்டர் ஆகினீங்க? பலர் ஒவ்வொரு விடயத்திலும் எங்களுக்கு நோக்கம் இருக்குது. ஏன் நான் இந்த துறையில, இந்த தொழில்ல அல்லது இந்த ப்ரொஃபஷனை ஏன் நான் எடுக்கணும்? அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த ஒரு மருத்துவரும் தராத ஒரு பதில் அந்த மருத்துவர் தந்தார். அல்லாஹ் அந்த டாக்டருக்கு ரஹ்மத் செய்யணும். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் கூட அந்த பதிலை எதிர்பார்க்கல. அவர் சொன்ன வார்த்தை என்னண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல, இந்த உலகத்துல யாராவது ஒரு கஷ்டத்தை நீக்கினா அல்லாஹ் நாளை கியாமத்து நாள்ல என்ற கஷ்டத்தை நீக்குவான். ஒரு டாக்டருடைய பிரதானமான வேலை, உலகத்துல மக்கள் நோய் நொம்பலத்துல வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க என்ற பிரதானமான நோக்கம். அதுக்கு என்னையால ஏதாவது கொஞ்சமாவது அவங்களோட வருத்தத்தை, கஷ்டத்தை என்னையால நீக்க முடியும் என்றா அல்லாஹ் நாளை கியாமத்து நாள்ல
ஏண்ட கஷ்டத்தை நீக்குவான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஈமானிய உணர்வுள்ள ஒரு மருத்துவர், ஈமானிய உணர்வுள்ள ஒரு மருத்துவர், ஆகிராவை நோக்கமாக கொண்டு இந்த உலகத்தில் தொழில் செய்யக்கூடிய, இந்த உலகத்தில் சேவை செய்யக்கூடிய ஒரு மருத்துவர். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான மருத்துவர் தான் எங்களுக்கு, இப்படியான டாக்டர்மார் தான், இப்படியான ஒரு சமூகத்தை தான் நாம் கட்டி எழுப்ப வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை ஒரு பக்கம் வைங்க, இஸ்லாம் ஒரு உயிரினம், ஒரு உயிரினத்துடைய தேவையை பூர்த்தி செய்கிறதையும் இஸ்லாம் மதிக்குது. அதுக்கும் சொர்க்கத்தை வழங்கின எத்தனையோ சம்பவங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நாயுடைய தாகம், ஒரு நாய் பசியின் காரணமாக ஒரு நாய் தடமாறிக்கொண்டிருக்குது, தாகத்தின் காரணமாக தடமாறிக்கொண்டிருக்குது. அந்த நாய்க்கு உபகாரம் செஞ்ச விபச்சாரி பெண்ணையும் அல்லாஹ் மன்னித்து சொர்க்கத்தை அல்லாஹ் நசீபாக்கினார். அன்புக்குரிய சகோதரர்களே, நாயும் மனிதனையும் நாம் ஒப்பிடும் போது எவ்வளோ பெரிய, அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளோ பெரிய வித்தியாசமாக இருக்குது. அப்ப ஒவ்வொரு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்தையும் இஸ்லாம் மதிக்குது. அதிலையும் குறிப்பாக மனிதர்களுடைய உயிர், இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்கள் அனைத்தும் 5 பிரதானமான மகாசித்கள், 5 பிரதானமான நோக்கங்களை அடிப்படையாக கொண்டுதான் இருக்குது. 5 பிரதானமான, அதில் ஒன்றுதான் ஹிஃப்துத்தீன், ஹிஃப்துன் நஃப்ஸ், மார்க்கத்தை பாதுகாக்கிறதும் ஒரு மனிதனுடைய நஃப்ஸை, ஒரு மனிதனுடைய உயிரை பாதுகாக்கிறது இஸ்லாத்துடைய பிரதானமான சட்ட திட்டங்களுடைய நோக்கமாக இருக்குது. மகாசிது ஷரீயால அடிப்படையாக இருக்கக்கூடிய 5 விடயங்கள்ல ஒரு மனிதனுடைய உயிர் எந்த அளவுக்குண்டா, பனி இஸ்ராயீலுடைய விடயத்துல அல்லாஹ் சூரா மாஇதால அல்லாஹ் இறக்கி வைத்தான். ஒரு மனிதனை அநியாயமாக கொலை செய்யறது, ஒரு மனிதனுடைய உயிரை அநியாயமாக எடுக்கிறது, அது அல்லாஹ் எப்படி சமப்படுத்திருக்கிறான்டா, ஃபகஅன்னமா கத்லன் நாஸ ஜமீஆ, முழு மனித சமூகத்தையும் கொலை செய்ததுக்கு சமம் என்று குர்ஆன் பேசுது. ஒரு மனிதனுடைய உயிர் அவ்வளவு பொறுமதியானது. அது மாத்திரமல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் அந்த அத்தியாயம் தொடருது, வமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ. யாராவது ஒரு மனிதனுக்கு உயிர், அவருடைய லைஃப், வாழ்க்கையை கொடுக்கிறாரு, எந்த துறையில எங்களுக்கு அவருக்கு லைஃபை கொடுக்க முடியும்? எப்படி ஒருத்தருக்கு அவருடைய வாழ்க்கையில, சிலருக்கு பசிக்காக வேண்டி எங்களுக்கு உதவியாக இருக்கலாம், சிலருக்கு ஆடை எங்களுக்கு வழங்கலாம், சிலருக்கு எங்களுக்கு வீடு கொடுக்கலாம். எங்களால ஒருத்தருக்கு உயிரை கொடுக்க முடியாது, கொடுக்க முடியுமா? அன்புக்குரிய சகோதரர்களே, ஒமன் அஹ்யாஹா, யாராவது ஒருத்தருடைய உயிர், ஒருத்தருக்கு ஹயாத்த லைஃப கொடுத்தா, ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ் ஜமீஆ, முழு மனித சமூகத்துக்கும் வாழ்க்கை லைஃப கொடுத்ததுக்கு சமம் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை நாம் அனைவரும் விளங்க வேண்டிய ஒரு அடிப்படையான விடயம்தான் ஒவ்வொருத்தருடைய உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதனால தான் இஸ்லாத்துடைய ஜினாயாத் என்று சொல்லக்கூடிய குற்றவியல் என்று சொல்லக்கூடிய பகுதியில் யாராவது ஒருத்தருடைய உயிரை அநியாயமாக எடுத்தா அவருடைய உயிர் எடுக்கப்பட வேண்டும். என்ன காரணம்? அது மனித உரிமை மீறல் அல்ல, அதுக்கு பதிலாக, அதுக்கு மாற்றமாக மனித உரிமைகள் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு சட்டமாக தான் அது கணக்கெடுக்கப்படுது. ஏன் காரணம்? அவர் இன்னொருத்தருடைய உயிரை மதிக்கலண்டா அவருடைய உயிர் இந்த உலகத்தில் பொறுமதி இல்லை. ஒவ்வொருத்தருடைய உயிர், என்னுடைய உயிர், நாம் ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோம் நான் வாழ்றது எவ்வளவு முக்கியம், என்னுடைய குடும்பத்துக்கு என்ன நடக்கும், என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு நீண்ட வாழ்க்கையை கேட்கிறதும் ஒரு துஆக்களில் சுன்னத்தான துஆக்கள் ஒன்றுதான். ஆரோக்கியமான நீண்ட வாழ்க்கையை கேட்கிறது. ஏன் நீண்ட காலம் வாழ்றதன் மூலமாக உலகத்துக்கு அதே போல பல நன்மைகள், அமல்கள் எங்களுக்கு செய்ய முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் எந்த அளவுக்குண்டா ஒரு மனிதனுடைய உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி சில கட்டங்கள்ல முல்தர், இக்கட்டான நிலைமை, செய்யறதுக்கு வேறொரு வழியும் இல்லை, இதுதான் வழி உயிரை பாதுகாக்கிறதுக்கு என்று வரும் போது ஹராமான விடயத்தையும் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த தேவைக்காக வேண்டி ஹலாலாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் உயிரை பாதுகாக்க வேண்டும், உயிரை பாதுகாக்க வேண்டும்? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மனிதர்களுடைய உயிரை பாதுகாக்கிற விடயத்தில் இந்த நாட்டில் வாழக்கூடிய நாம் முஸ்லிம்கள் எங்களுடைய பங்களிப்பென்ன? அன்பான சகோதரர்களே, இந்த இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு தெரியுமெண்டா, யார்ட குடும்பத்தில் நெருங்கிய ஒரு உறவினர், ஒரு பிள்ளை, வாப்பா, தன்னுடைய குழந்தை அல்லது வாப்பா
நெருங்கி ஒத்தர், அவருடைய உள்ளத்துக்கு நேசத்துக்குரிய ஒத்தர் உயிரோட போராடுற நேரத்தில் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த நேரம் அந்த குடும்பம் எல்லாருக்கும் அந்த நேரத்தில் தான் அவருடைய ஒருத்தருடைய வாழ்க்கையுடைய பெருமதி விளங்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, அந்த உயிரோட தடமாறுது அந்த நேரத்தில் எவ்வளோ நாம் கவலைப்படுவோம். எங்களால் கொடுக்க முடியாது, எங்களால் உயிர் அல்லாஹுடைய கதா கதர் உண்டு, ஆனால் எங்களால் செய்ய முடியுமான ஒரு விடயம் இருக்குது. ஆனால் அதில் நாங்கள் பொடுப்போக்காக அதுக்கு அக்கறை செலுத்தாமல் கவனிக்காமல் அதை விளங்காமல் அதை இது மார்க்கத்தில் கூடாது, இது எங்கட மார்க்கத்தோட இது சம்பந்தம் இல்லாத ஒரு முறையில் தான் இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, இக்கட்டான நிலைமைகளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மனிதனுடைய உயிரை பாதுகாக்கிறது முழு மனித சமுதாயத்துடைய உயிரை பாதுகாக்கிறதுக்கு சமம். எந்த முறையில் எங்களுக்கு ஒரு மனிதனுடைய உயிரை பாதுகாக்க முடியும்? எங்களோட இரத்தங்களை தானம் செய்வதன் மூலமாக, பிளட் டொனேஷன் கொடுக்கிறதின் மூலமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இலவசமாக, அல்லாஹ் ஃப்ரீயாக எங்களோட உடல்ல அல்லாஹ் 6000க்கு மேற்பட்ட யூனிட்களை செல்ஸ்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மில்லிலீட்டர் அல்லாஹ் உண்டாக்கியிருக்கிறான் இலவசமாக. 6000க்கு மேற்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 6000 இந்த மில்லிலீட்டர் பிளட் எங்களோட உடலுக்கு தேவையாக இருக்குது, இந்த ரத்தம் தேவையாக இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய இந்த தானம் இருக்குதே, உலமாக்களுடைய எல்லா கருத்திரம்தான் அஃதலுஸ் ஸதகாத், நீங்க கொடுக்கக்கூடிய தான தர்மங்களில் சிறந்த தான தர்மம், கொடுக்கக்கூடிய சிறந்த தான தர்மம் லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்க நேசிக்கக்கூடிய நீங்க விரும்பக்கூடிய ஒன்று நீங்க அதை என்னை கொடையாக பிர்ராக கொடுக்காத வரையில நீங்க யாருமே லன் தனாலுல் பிர் அந்த உபகாரத்தை நல் அமல் செஞ்ச அந்த பிர்ர அடைய கொள்ள மாட்டீங்க. மிம்மா லன் தனாலுல் பிர் ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்க நேசிக்கக்கூடிய விடயத்தை நீங்க செலவழிக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களோட சகோதரருக்காக வேண்டி செலவழிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியான ஒரு சமூகத்தை தான் கட்டி எழுப்பினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மருத்துவ ரீதியில் பெரிய அடிப்படையில் நாங்கள் இந்த காலத்தில் மருத்துவத்துறை முன்னேற்றம் அடைந்திருக்கிற அளவுக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கல்ல. ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் ஒருவருக்குடைய உயிரை பாதுகாக்கிற விடயத்தில் எவ்வளோ கண்ணு கருத்தமாக இருந்தாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச விடயம் தான் உஹத் யுத்த நேரத்தில் அடிக்கடி நாங்கள் பேசுகிறோம். 3 சஹாபாக்கள், அவங்களுக்கு தண்ணி அந்த நேரத்தில் அத்தியாவசியம், தண்ணியுடைய தேவை, மௌத்துடைய கடைசி கட்டம், அந்த தேவையை தன்னுடைய சகோதரருக்காக விட்டு கொடுக்கிறாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, ஒவ்வொரு 2 செகண்டுக்கும் எங்களோட நாட்டில் யாராவது ஒருத்தருக்கு ரத்தம் தேவைப்பட்டு கொண்டே இருக்குது. Every 2 seconds someone is in need of blood. Every 2 seconds. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு வருஷத்துக்கு 40 மில்லிலீட்டர் 40 யூனிட்கள் 40 மில்லியன் யூனிட்கள் தேவையாக இருக்குது. ரத்தம் 40 மில்லியன் யூனிட்கள் தேவையாக இருக்குது. ஆனால் பிளட் பேங்குக்கு கிடைக்கக்கூடிய அளவு அதில் 10% தான், 4 மில்லியன் தான் கிடைக்குது. 4 மில்லியன் தான் கிடைக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் 38,000 பிளட் டோனர்மாருடைய தேவை இருக்குது. இரத்தத்தை தானம் செய்யக்கூடியவர்களுடைய 38,000 பேர் ஒவ்வொரு நாளும் தேவையாக இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களோட 6000 லிட்டர்ல எவ்வளவு எடுக்க போறாங்க? 200க்கும் 300 மில்லிலிட்டருக்குள்ள தான் எடுக்க போறாங்க. 200க்கும் 300க்குள்ள தான் எடுக்க போறாங்க. ஒரு யூனிட் ரத்தம், அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு யூனிட் பிளட் இருக்குதே 450 மில்லிலிட்டர். 450 மில்லிலிட்டர். சில நோயாளிகளுக்கு ஒரே நேரத்தில் 18 யூனிட்கள் தேவைப்படும். 18 யூனிட்கள் தேவைப்படும். அதிகமாக பிளட்கள் ரத்தம் அவர்கள் சிந்தித்தார்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, மாத்திரை ஹாஸ்பிட்டல் மாத்திரம் இன்றைய காலில் வரும் போது அந்த பிளட் பேங்கில் பொறுப்பாக இருக்கக்கூடிய வைத்தியரோடத்தான் நான் பேசினேன். மாத்திரையில மாத்திரம் கிட்டத்தட்ட அன்புக்குரிய 450க்கும் 500 யூனிட்கள் பாயிண்ட்கள் ரத்தம் தேவையாக இருக்கிற ஒரு மாசத்துக்கு.
அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை கேட்குற நேரத்தில் அவர் கேட்டார், ஏன் நீங்கள் இதை கேட்குறீங்க? நான் சொன்னேன், இப்படி ஒரு விடயம் இருக்குது, எங்களோட சகோதரர்கள் இரத்த தானத்துக்காக வேண்டிய ஏற்பாடு செஞ்சு கொண்டிருக்கிறார். அந்த மருத்துவர் சொன்ன விடயம் என்னென்றா, உங்களோட முஸ்லீம் சகோதரர்களோட இந்த இரத்த தானத்துடைய பங்களிப்பு மிச்சம் குறவு. இரத்த தானத்துடைய பங்களிப்பு மிச்சம் குறவு. என்ன பிளட் குரூப் அதிகமாக தேவையாக இருக்குது? ஓ குரூப் தேவையாக இருக்குது. மாத்திரையில் இருக்கக்கூடிய முஹியுத்தீன் ஜும்மா மஸ்ஜிதில் அவங்களுடைய புதிய ஃபார்ம் நான் இப்போ மாத்திரையில் வசித்து கொண்டிருக்கிறேன். அவங்களோட மெம்பர்ஷிப் ஃபார்மில் எந்த ஒரு மஸ்ஜிதிலையும் ஜமாத் மெம்பர் ஆகிறதுக்கு ஒரு ஃபார்மை கண்டிருக்கிறேன். அங்கே பார்த்ததை போல் ஒரு ஃபார்மை கண்டில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, சிந்திக்கிறார்கள், மனிதர்களுடைய தேவைகளுக்கு நாம் ஒரு பிரயோஜனமானவர்களாக வாழணும். அதில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, குடும்பங்களுடைய விவரத்தில் எல்லாரும் பிளட் குரூப்பை கேட்டிருக்கிறாங்க. எல்லாரும் பிளட் குரூப்பை கேட்டிருக்கிறாங்க. நான் கேட்டேன், ஏன் பிளட் குரூப்பை கேட்குறீங்க? இல்லை, திடீரென்று எங்களோட யாராவதுக்கு இந்த பிளட் குரூப்பில் ரத்தம் தேவைப்பட்டா எங்களுக்கு அடித்து பார்க்கலும் கம்ப்யூட்டரில் எங்களோட ஜமாத்தில் இந்த குரூப் உள்ளவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் ஒரு சமூகத்தை கெட்டெழுப்புறது, இதுதான் ஒரு மஹல்லாவை கெட்டெழுப்புறது. எப்படி ஒவ்வொருத்தரும் தொழுகையாளிகளாக மாறணும், ஒவ்வொருத்தரும் ஈமான்தாரிகளாக மாறணும். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொருத்தரும் இன்னொரு சகோதரருக்கு உதவியாக மாறணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் செய்யக்கூடிய தான தர்மங்களில் ஒரு சிறந்த தான தர்மம் இதுதான். மற்ற தான தர்மங்களில் எல்லாத்திலையும் இந்த உலகத்திலே ஒரு ரிட்டர்ன் இருக்குது. இந்த உலகத்திலும் கண் முன்னால யாருக்கு சரி நீங்க சதக்கா கொடுத்தீங்க, ஒன்றுமில்லாட்டிலே நீங்க ரோட்ல போக்குள்ள அவரை கண்டா அவர் உங்களை மதிப்பாரு. அது நீங்க கொடுத்த சதக்காவில் இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய ஒரு ரிட்டர்ன். ஆனா அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரத்தத்தை நீங்க சதக்கா கொடுக்குறீங்க, யாரு அந்த ரத்தத்தை கொண்டு பிரயோஜனம் அடைய தெரியாது. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, நிச்சயமாக அல்லாஹ் ஆஹ்ரால உங்களுக்கு ஒரு இஹ்லாஸாக நீங்க செஞ்ச ஒரு அமல், இஹ்லாஸாக செஞ்ச அமல். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வைத்தியர்கள் சொல்றார்கள் உங்களுக்கு இரத்த தானம் செய்ய முடியும். இதனால எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பல 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 பிரயோஜனங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஹிஜாமத் செய்வாங்க. அது இஸ்லாமிய வைத்திய துறையில ஒரு மிக முக்கியமானது. கபிங் என்ன செய்யறது? உங்களோட பழைய ரத்தத்தை எடுக்கும் போது 24 மணித்தியாலத்துக்குள்ள அந்த செல் எல்லாம் திரும்பவும் ரீஆக்டிவ் ஆகி உற்பத்தி ஆகுது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒருக்கா உங்களோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய செல்கள் அது தானாகவே செத்து அது தானாக திரும்ப ரீஃபங்க்ஷன் ஆகுது. அல்லாஹ் ரீஃப்ரெஷ் பண்றான். எங்களோட வாலிபர்களுக்கு கம்ப்யூட்டரை ரீஃப்ரெஷ் பண்றது தெரியும், அதை ஓட்ட வைக்கிறான், அதை அல்லாஹ் பியூரிஃபை பண்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரத்த தானம் செய்வதன் மூலமாக இந்த உலகத்திலேயும் பல பிரயோஜனங்கள். உடல் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை. உங்களுக்கு ஏதாவது நோய் நம்பங்களை இருக்கிறதாக இருந்தா அதனால அந்த ஸ்கிரீன்ல விளங்கிக் கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாட்டில் ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 1 மில்லியன் புற்றுநோய் கேன்சர் நோயாளிகள் கண்டுபிடிக்கப்படுறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, கேன்சர் நோயாளிக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய இரத்தம். கீமோதெரப்பி செய்யும் போது இரத்தத்தில் செல்கள் எல்லாம் சுடுபடுற நேரத்தில் இந்த இரத்தத்துடைய தேவை இருக்குது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு ஒரு திடீரான இந்த நிலைமை உண்டாகினா யார்ட இரத்தம் கிடைக்குது? அந்த நேரத்தில் எங்களுக்கு உயிருக்கு உதவியாக இருக்குது யாரோ ஒருத்தர். அன்பான சகோதரர்களே, நல்லவர்கள் முஸ்லீம்களுடைய இரத்தம் நான் விரும்புகிறேன். அல்லாஹ் அதை எங்களோட நாட்டில் அதை நசீபாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதிகமாக சாப்பிடக்கூடியவங்க நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கு எல்லா இடத்துலையும் வைஃபங்கள் நல்லா சாப்பிடுவோம். அன்பான சகோதரர்களே, திருமணங்கள்லையும் சாப்பிட்றோம், எல்லா விதமான உணவுகளையும் சாப்பிட்றோம். சாப்பிட்ற நேரத்தில் இந்த நியத்தை வைங்க, இதனால் உண்டாகக்கூடிய இந்த நல்ல இரத்தங்களை நான் தான தர்மம் செய்யணும். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களோட வாலிபர்களை உடலை வளர்க்கிறார்கள், ஜிம்முக்கு போறாங்க, இன்னும் சப்ளிமெண்ட் எடுக்கிறாங்க உடம்புக்கு. ஏன் உடலை வளர்க்கணும்? என்ன காரணம்? தவறான காரணத்துக்காக வேண்டி, எதுக்காக வேண்டி போகக்கூடிய வரக்கூடிய அந்த யுவதி பெண் பிள்ளைகள் எங்களை பார்த்தோன்னே, ஓ நல்ல ஒரு பசுந்தான ஒரு ஹேண்ட்ஸம் பாய் போறாரு என்று சொல்லி கவரிக்கோணும் என்ற அடிப்படையில் ஆணழகா நான் மாறணும் என்று ஜிம்முக்கு போயிட்டு அந்த ஷேப் வேணுமா இந்த ஷேப் வேணுமா, அதுக்கு காலங்கள் அதுக்கு மாத்தமாக உடலை வளங்க, நல்ல ஆரோக்கியமான நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. எதுக்காக வேண்டி? நல்ல இரத்தங்களை உண்டாக்கி மக்களுக்கு இதனால உயிரை நசீபாக்கணும், மக்களுக்கு நான் தான தர்மம் கொடுக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் ஒரு ஈமான்தாருடைய சிந்தனை. அது மாத்திரமல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிளட் பேங்க்ல 50%க்கு மேல
எங்கட முஸ்லீம்களுடைய இரத்தமாக இருக்கும். ஏன் ஹலாலான உணவை ஹலாலாக சம்பாதிக்கக்கூடியவர்கள் அதிகமானவர்கள். நாம் ஹலாலாக சம்பாதிக்கிற கடமை எங்களுக்கு இருக்குது. ஹலாலான சாப்பாடு குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா யா அய்யுர் ரசூல் குலு மினத் தய்யிபாத் வஅமலு ஸாலிஹா. நல்ல தய்யிப் ஹலாலான விடயங்களை சாப்பிடுங்க, அதுக்கு பின்னால நல்ல அமல் செய்யுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு ஈமான்தாரி ஒரு முஃமினுடைய ஹலாலான ரத்தம் ஒரு அந்நியனுடைய உடல்ல சேரும் போது அது அவனுக்கு ஹிதாயத்துக்கு காரணமாக வரும், நல்ல உணர்வுகள் உண்டாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஹிஜாமத் செஞ்ச அந்த ரத்தத்தை ஒரு சஹாபிக்கு கொடுத்தாங்க. இதை போயிட்டு வீசுங்க சொல்லி அந்த சஹாபி யோசித்தார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புனிதமான பரக்கத்தான ரத்தம், இதை நான் வீசுறதா? குடிச்சாங்க, ரத்தத்தை குடிச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செய்தி போது சொன்னாங்க, அந்த உடலை நரகம் தீங்காது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிளட் பேங்க்ல 50% மேல எங்கட ரத்தம் இருக்கணும். இதை நாங்கள் நேரத்தோட செஞ்சிருக்கணும். இந்த சமூக இந்த மக்கள் விளங்கணும். இந்த முஸ்லீம்கள் இல்லாம இந்த நாட்டை எங்களுக்கு நடத்த முடியாது. இந்த முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு இவ்வளவு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குறைபாடுகளை இருக்கக்கூடிய அந்த 40 மில்லியனுடைய இரத்தத்துடைய தேவை இருக்குது. அந்த குறைபாடுகளை நாங்கள் நிவர்த்தி செய்யும். 4 மில்லியன் தான் கிடைக்குது, 40 மில்லியனுடைய தேவை இருக்குது. நாங்கள் அதை செய்யணும், சொல்லணும். முஸ்லீம்களுக்கு ஒன்றுமே சொல்லுவானோம். ஏன்? அவர்களுடைய இரத்தம் எங்களோட உடல்ல இருக்குது. அவருடைய இரத்தத்தினால் தான் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இரத்த வங்கியிலும் எங்கட இரத்த தானங்களுடைய எங்கட முஸ்லீம் சகோதரருடைய பெர்சன்டேஜ் கூடணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த முறையில் சிந்திக்கிறது இல்லை. நாம் சிந்திக்கிறதெல்லாம் இந்த காலத்தில், குறிப்பாக எந்த நேரத்தில் நாங்கள் செய்யக்கூடிய எந்த உபகாரம் பிரயோஜனம் தரும் என்று தெரியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்அலா இந்த இரத்த தானத்தை கொடுக்கக்கூடிய விடயத்தில் ஃபுகஹாக்களிடத்தில் கருத்து வேறுபாடு. அதே நேரத்தில் அவர்கள் அனைவரும் இந்த காலத்தில் வாழக்கூடிய எல்லா ஃபுகஹாக்களுடைய தீர்வுதான் இந்த இரத்த தானம் கொடுக்கிறது ஜாயிஸ். இன்னும் சிலர் முன் வந்து சொல்லியிருக்கிறார், அஃதலு ஸதகாத், கொடுக்கக்கூடிய செய்யக்கூடிய தான தர்மங்களில் சிறந்த தான தர்மம் என்று அவர்கள் ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்குரிய முறை என்ன? அதுல குடும்ப உறவுகள், ஒத்தருக்கு இரத்தத்துடைய தேவை இருக்குது. அந்த ஒழுக்கங்களையும் இஸ்லாம் வகுவமைத்திருக்குது, உலமாக்கள் வகுவமைத்திருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அதுல குடும்பத்தார்கள், இரத்த உறவினர்கள் ஆரம்பத்தில் இரத்தத்தை கொடுக்கணும். அது அவர்களிடத்துல அந்த இரத்தம் இல்லை, அது பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படியான நேரத்தில் மற்ற எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, அதுக்கு பின்னால முஸ்லிம் சமூகம், அதுக்கு பின்னால அந்நிய இடத்திலையும் போக முடியும் என்ற நிலப்பாடு தான் இஸ்லாம் இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட சமூகம் எந்த நிலைமைக்கு வந்திருக்கின்றா? இரத்தத்தை கொடுக்க போகல நாங்க யோசிக்கிறோம், ஒரு அந்நியனுக்கு இந்த ரத்தம் போதே அது ஆகுமாகுமா என்று கேட்கிறாங்க. ஆனா ரத்தம் எடுக்கிற நேரத்துல யார்ட ரத்தம் வருது? ஒரு அந்நியன் ரத்தம் எடுத்து வருது. அந்த நேரத்தில் நாங்க யோசிக்கிறோம் இல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுல பங்களிப்பு, இதுல நாங்க இவ்வளவு காலமாக கவனம் செலுத்தல்ல, அக்கறை செலுத்தல்ல. பொதுவான விடயங்களில் இதுவும் ஈமானுடைய ஒரு மிக முக்கியமான பகுதி. தொழுக எவ்வளவு முக்கியமோ, தீனை பாதுகாக்கிறது, தீனுடைய அம்சங்களை பாதுகாக்கிறது எவ்வளவு முக்கியமோ, அதே போலதான் ஒவ்வொருத்தருடைய உயிரை பாதுகாக்கிறதும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்கு 2 கதையை சொல்லி என்னுடைய இந்தியுடைய உரையை முடிக்க விரும்புகிறேன். என் கதை சொல்றதன் மூலமாக இந்த காலத்திலே இப்படியான உபகாரம் செய்யக்கூடிய நல்ல மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. எங்களுடைய நூற்றாண்டிலும் இருக்கிறாங்க. எப்படி மோசமானவங்க நிறைஞ்சிருக்கிறத போல நல்லவர்களும் இருக்கிறாங்க. தாய்லாந்தில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை நான் சொல்றேன். ஏன்? எந்த நேரத்தில் எங்களோட ஒரு உபகாரம் எங்களுக்கு இந்த உலகத்தில் பயனளிக்கும், அதே போல ஆகரால் எங்களுக்கு பயனளிக்கும் என்று தெரியாது. நாங்க எந்த ஒரு நல்ல காரியத்தையும், எந்த ஒரு நல்ல விடயத்தையும், எந்த ஒரு உபகாரத்தையும், எந்த ஒரு சதக்காவையும் நாங்க யாரும் ஒரு சிறிதாக எண்ணக்கூடாது. எந்த ஒரு நல்ல விடயத்தையும் சிறிதாக எண்ணக்கூடாது. எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரம் எல்லாம் அந்த விடயங்களில் நாம் முந்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்லாந்தில் நடந்த ஒரு விடயம், ஒரு சிறு பையன் தன்னுடைய தாய் ஹாஸ்பிட்டலில் கிரிட்டிக்கல் கண்டிஷனாக இருக்கிற நேரத்தில் ஒரு மருந்துடைய தேவை இருக்குது. ஏழை, ஒரு அனாத, அந்த குடும்பத்தை பார்க்க யாரும் இல்லை. இந்த புள்ள என்ன முயற்சிறது? ஒரு ஃபார்மசியை உடைச்சி களவெடுத்து மருந்து எடுக்க பார்க்குறாரு.
அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர் பிடிக்கப்படுற நேரத்தில் அந்த ஃபார்மசியுடைய சொந்தக்காரர் அவருக்கு அடின்னு அடிக்கிறாரு. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை ஒரு டீ கடை வச்சிருக்கிறாரு. ஒரு ஏழை வந்து கேட்குற, ஏன் இந்த சின்ன பையனுக்கு அடிக்கிறீங்கன்னு சொன்னால், இல்லை மருந்துகளை இவர் களவெடுக்கிறார். சொன்ன நேரத்தில் அந்த டீ கடைக்காரர் அந்த மருந்துக்குரிய சல்லியை கொடுத்துட்டு, அன்புக்குரிய சகோதரருக்கு இந்த பையன் அனுப்பி வச்சுட்டார். இந்த பையனுடைய அந்த தேவை முடிஞ்சது. 35 வருடம் கடந்ததுக்கு பின்னால அந்த டீ கடை ஓனருக்கு ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன், லைஃபோட பெட்டில் பண்ணுறாரு. உயிர் நிலைமை ப்ரைவேட்டான ஒரு ஹாஸ்பிட்டலில் வைக்கப்பட்டிருக்குது. பில் போயிட்டு கொண்டு இருக்குது. அந்த பில்லை பே பண்ண முடியாத நிலைமை, கஷ்டமான நிலைமை, இக்கட்டான நிலைமை, கடையும் விற்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உண்மையான கதையை ஒரு வீடியோ கிளிப் செஞ்சு இதில் போட்டிருக்கிறாங்க. இது ஒரு ட்ரூ ஸ்டோரி என்று அவர்கள் பதிவு செஞ்சிருக்கிறார்கள். தாய்லாந்தில் நடந்த ஒரு வீடியோ. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ அந்த பிள்ளை அந்த நேரத்தில் அந்த கடைக்காரருடைய ஒரு மகள் இருந்திருக்கிறா. அந்த மகள் தடமாறுற, எப்படி வாப்பாவுடைய ஹாஸ்பிட்டல் பில்லை கட்ட முடியும்? செவ்வாய் வானத்துக்கு பின்னால் பில் வருது. எல்லாம் செஞ்ச சிகிச்சை எல்லாம் போட்டு எல்லாத்துக்கும் பில் 0,0,0,0,0 வந்து கடைசியாக போட்டிருக்குது. இந்த பில்லை நீங்கள் 35 வருஷத்துக்கு முன்னால் கட்டி முடிச்சிட்டீங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த வைத்தியசாலையில் மருத்துவராக இருந்தவர் அந்த பையன், அந்த நேரத்தில் அந்த மருந்தை களவெடுத்த பையன். அன்பார்ந்த சகோதரர்களே, அவருக்கு இவர் தெரியா, ஆனால் சிறார்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு அந்த ஞாபகம் இருக்குது. அவருக்கு இவர் இன்னார் என்ற ஞாபகம் வந்திருக்குது. இவர் என் தாயுடைய உயிரை பாதுகாக்க உதவி செஞ்சார். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த நேரத்தில் நாளை கியாமத்தினால அல்லாஹ் கேட்பான், என்னுடைய ஒரு அடியான் நான் பசித்திருந்தேன், ஏன் எனக்கு உணவளிக்கல என்று அல்லாஹ் கேட்பான். அடியார்கள் கேட்பா, யா அல்லாஹ், நீ எப்படி பசித்திருப்பாய்? எனக்கு ஆடையுடைய தேவை இருந்தது, தாகத்துடைய. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்துவான், என்னுடைய அடியா இந்த தேவையோடு இருந்தான், நீ அங்கே அவருடைய தேவையை பூர்த்தி செஞ்சா என்னை நீ அங்கே இடத்துல பெற்றுக்கொண்டிருப்பாய். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் மருத்துவத்தில் ஒவ்வொரு செகண்ட்லையும் மக்கள் இரத்தத்துடைய தேவையுள்ளவர்களாக தடமாறிக்கொண்டிருக்கிறார்கள், உயிரோட யுத்தம் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கட 1 மில்லிலீட்டர் ரத்தம் அவங்களுக்கு உதவியாக இருந்து அந்த இரத்தத்தின் மூலமாக அவருக்கு லைஃப் திரும்ப சர்வைவலுடைய கண்டிஷனுக்கு வந்து அவர் வாழ்ந்து செய்யக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு வந்து சேரும். அதெல்லாம் எங்களோட பட்டியலில் வந்து சேரும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயங்களில் சமூக விடயங்கள், குறிப்பாக இந்த விடயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இதில் நாம் ஒவ்வொருத்தரும் இந்த கவனம் செலுத்தி அந்த இரத்த தானத்தை நாளைக்கு கிந்தோட ஜஹிரா பாடசாலையில் ஏற்பாடு செய்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொருத்தரும் 18 வயசுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் இந்த இரத்த தானம் செய்ய முடியும். 18 வயசுக்கு எல்லோரும் எங்களுக்கு எவ்வளவு கொடுக்கலுமோ அவ்வளோ ஒரே நேரத்தில் நான் சொன்னதை போல 200க்கு 300 மில்லிலிட்டருக்கு இடையில தான் எடுக்க போறாங்க. 6000 இருக்குது வாப்பா, 6000 மில்லிலிட்டர்ல நாங்க இவ்வளவுதான் கொடுக்க போறோம். அதே நேரத்தில் 24 மணித்தியாலத்துக்குள்ள நேச்சுரலாக உங்களுக்கு அது திருப்பி கிடைக்கும். அது மட்டுமல்ல, அதனால உங்களுக்கு எத்தனையோ உடலுக்கு ஆரோக்கியமான கண்டிஷன். சிலருக்கு அந்த ரத்தம் கொடுக்கிற நேரத்தில் மயக்கமான நிலப்பாடு, சில நிலைமைகள் அது வந்து ரத்தத்தை கொடுத்ததுனால அல்ல, அது சிலருக்கு மனசுல பயம், அந்த தயக்கம் மனசுல பயத்தினால தான் அது உண்டாகுதுன்னு சொல்லி மருத்துவர்கள் அதை புரிசித்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அடிப்படையில் இந்த விடயத்தை பலரும் ஒன்று சேர்ந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதில் நாம் அனைவரும் 100க்கு 100 பங்களிப்போம். நாளைக்கு ஹவுஸ் ஃபுல்லாக இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டுடைய ஹிஸ்டரியில ரெக்கார்ட் பண்ணப்படக்கூடிய ஒரு அளவுக்கு அன்புக்குரிய சகோதரர்களே எங்களோட இரத்த தானம் அமைந்திருக்கணும். எதுக்காக வேண்டி? பேருக்கும் புகழுக்கும் அல்ல. முஸ்லிம்களுக்கு எதிராக பேசப்படக்கூடிய, முஸ்லிம்களுக்கு எதிராக இயங்கக்கூடிய சக்திகளுக்கு அது ஒரு பதிலாக, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பதிலாக இது அமைய வேண்டும் என்றதை நான் விளங்கப்படுத்துகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் இரத்த தானம் மாத்திரமல்ல, மற்ற அனைத்து நல்ல விடயங்கள், நல்ல உபகாரங்களுடைய ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்கக்கூடிய விடயங்களில் நாம் ஒவ்வொருத்தரும் பங்கு பெறுவோம். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஈருலகிலும் ஒரு ஆரோக்கியமான நல்ல நிம்மதி சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நசீபாக்குவானாக.
யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றெடுத்த தாய் தந்தர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த நல்ல காரியங்களுக்காக வேண்டி முன் வந்திருக்கிறோம். எங்களுடைய இந்த நியத்தை கபூல் செய்து யா அல்லாஹ் எங்களுடைய நோக்கத்தை பூர்த்தி செய்து வைப்பாயாக. யா அல்லாஹ் மக்களுக்கு பிரயோஜனமானவர்களாக வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களால் மக்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு சமூகமாக எங்கள் சமூகத்தை ஆக்கி வைப்பாயாக. நாட்டுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. நாட்டுடைய அனைத்து நிலைமைகளை சீராக்குவாயாக. எங்களுடைய அனைத்து நிலைமைகளை சீராக்குவாயாக. யா அல்லாஹ் நல்ல அமல் செய்வதற்கு யா அல்லாஹ் எங்களுக்கு ஒரு ஆசை உண்டாக்கு. யா அல்லாஹ் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Knowledge Box, the value-based media network.